எங்க இந்த தருதலை ஏதோ சொல்றான், கொஞ்சம் கேட்டு வரீங்களா? இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரக பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளை அடித்துக் கொண்டது. எனவே அந்த அறிவாலயத்தை குறை சொல்கின்ற ஒரு தருதலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருமண விழாவில் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் இருதயத்தை தாங்கியிருக்கின்ற கலைஞருடைய குடும்ப விழாவில் மணமக்கள் வாழ்க என்று வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த தருதலை கூட்டத்தை ஓட்டுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்று சொல்லி மணமக்கள் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க கேட்டீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே தருதலைக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி வந்து தருதலை ஆட்சியா? இவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வெள்ளையடிச்சு விட்டாங்களா? இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு வீட்டுகள்லாம் வெள்ளையடிச்சாங்களா? மாத்தி சொல்லாதீங்க தருதலை ஆராசாயா. அதாவது பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் கொள்ளை அதிகமாச்சு, கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் கொள்ளை அதிகமாச்சு, வெள்ளை அதிகமாகல, கொள்ளை தான் அதிகமாச்சு. அதே மாதிரி தருதலைங்க யாருன்றது பொதுமக்களுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த கல்யாண வீட்டில் போய் ஏன் இவர் இவ்வளவு ஒப்பா வைக்கணும்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டாங்க தாவேக அரசு. இது வந்து பொதுமக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா கொத்தடிமைகளும் இந்த திமுக திருட்டு திமுக தலைவர்களும் வந்து அழுகுறாங்க, கதறாங்க. ஏன்னு கேட்டா பொருளாதாரம் போயிடுமா, ஐயோ பொருளாதாரம் போயிடும், தமிழ்நாடு பின்தங்கி போயிடும், தமிழ்நாடு பின்தங்கி மாநிலமா கொண்டு போறதுக்கு தாவேக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அதுக்கான நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஜி ஸ்கொயர் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும், அவங்க வாங்கி வச்சிருந்த ப்ராப்பர்ட்டிஸ் லேண்ட் வேல்யூலாம் மொத்தமா போயிடும், லேண்ட் வேல்யூ வராது, அதிகமாகாது. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனாலதான் இவங்க இதை கத்திட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன், எங்க ஆராசா தருதலை ஐயா, நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கொஞ்சம் உளுந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரோட பண்ணை வீடுலாம் இருக்குல்ல, அங்க கொண்டு வந்து போட்டுக்கலாம். அங்க போட்டுட்டு அந்த லேண்ட் எடுத்துலாம், அந்த முதியோர்ல இருக்குல்ல, அதை எடுத்துலாம். நீங்க நடத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாத நினைச்சிருக்கேன். நான் அந்த ஊர் பக்கத்துல தான் இருக்கேன். உளுந்தல நீங்க எப்படியாப்பட்ட இடம் வச்சிருக்கீங்க, எப்படியாப்பட்ட அந்த மினரல் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, அந்த முதியோர்ல எப்படி இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும். நான் நேரில் பார்த்துருக்கேன், போகும்போது முதல்ல பார்த்துட்டு தான் இருக்கேன், இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க கொண்டு வந்து வச்சுலாம் ஏர்போர்ட்டை. நீங்க இப்போ அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அங்க வந்து உங்க லேண்டே போயிடல, லேண்டை கொடுத்துருங்க, தானம் பண்ணுங்க. தானம் பண்ண மாட்டீங்க. பொதுமக்களோட லேண்ட் மட்டும் உங்களுக்கு வேணும், வயல்வெளி மட்டும் வேணும், அப்படிதானே? ஏன்டா ஒரு கல்யாண வீட்டில் போய் இவ்வளவு ஒப்பாரி வைக்கிறீங்களே, ஏன்டா இப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது இருந்தாலும் ஒப்பாரி வைக்கிறீங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கவும் விட மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து பரந்தூர் விமான ஏன் வேணும்னு சொல்றீங்கன்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆளுக்கு அங்கே அவ்வளோ கிரவுண்ட் கணக்கில் இடம் வாங்கி, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்போ வேல்யூ இல்லாமல் போயிடும். அங்கே பெரிய ஆசையோடு இருந்தீங்க, ஜி ஸ்கொயர் அதோட பெரிய ஆசையோடு இருந்தது. அதனால இப்போ மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்றதுனால இப்படி கதறீங்க. கல்யாண வீட்டுக்கு போய் கதறது, இது எத்தனாவது கல்யாண வீடுன்னு தெரியல, இப்படியே கதறிட்டே இருங்க. ஆனால் தருதலை ஆட்சி நடக்குதுன்னு நீ சொன்ன தெரியுமா? அது வந்து தருதலை ஆட்சிலாம் நடக்கல, தருதலைக்கு எதிராக ஆட்சி நடந்திருக்கு. தருதலைகளை ஒழிக்கிறதுக்கான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல இந்த தருதலை ஆட்சி ஓட விடுவோம்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உங்களை தான் மக்கள் அடுத்த எலெக்ஷன்ல ஓட விடுவாங்க. உள்ளாட்சி தேர்தலே அதுக்கான எப்படி சொல்றது, அதுக்கான முடிவுகள் உங்களுக்கு தெரியும். யாரு தருதலைன்றதை உள்ளாட்சி தேர்தலில் பொதுமக்கள் முடிவு பண்ணுவாங்க. தருதல் ஆராசா ஐயா, இது உங்களுக்காக மட்டும்தான். நீங்க வந்து எல்லாரையும் தருதலை சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால நானும் அப்படிதான் பேசுவேன், ஆராசா தருதலை ஐயா. அதனால வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க.